Hi guys, welcome back to our channel AJ Creation. இன்னைக்கு நம்ம இல்லஸ்ட்ரேட்டர் பேசிக் பிகினர்ஸ்க்கான டியூட்டோரியல் கிளாஸ் 4ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஷேப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஷேப்ஸ்னா என்ன, இல்லஸ்ட்ரேட்டரில் ஷேப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதாவது நம்ம ஷேப்ஸை வச்சு தான் நம்ம லோகோ டிசைன்ஸ் எல்லாமே நம்ம ஷேப்ஸை வச்சு தான் பண்ணுவோம். அதாவது நம்ம ஷேப்ஸை மாடிஃபை பண்ணி அதை கட் பண்ணியோ, ஸோ அதான் நம்ம ஒவ்வொரு பேசிக்கான ஷேப்ஸை எடுத்து நம்ம அதை நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். அதனால் ஷேப்ஸை பற்றி இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்கே ஷேப்ஸ் தான். சரி, ஓகே, இப்போ நம்ம ஷேப்ஸை பற்றி பார்த்துருவோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேட்டருக்குள்ள வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஷேப்ஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் அப்படி ஒன்று இருக்கு, அதை பத்தி முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா அதை பத்தி பார்த்துட்டு நம்ம ஷேப்ஸ் போனாதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நான் முதல்ல என்ன பண்றேன்னா ஒரு டூல் ஒன்று, ரெக்டாங்கிள் டூல் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று டிரா பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஃபில், இது ஸ்ட்ரோக். இது வந்து டிஃபால்ட் கலர்ல இருக்கு. ஒயிட் அண்ட் பிளாக் தான் டிஃபால்ட் கலர். இப்போ இந்த ஒயிட் தான் உள்ள அப்ளை ஆயிருக்கு, இந்த பிளாக் தான் வெளியே அப்ளை ஆயிருக்கு. இது உங்களுக்கு ஹைலைட்டா தெரியணும் அப்படிங்கறதுக்காக இங்க ஸ்ட்ரோக்ல போயிட்டு ஸ்ட்ரோக்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன். இப்போ நீங்க இந்த ஃபில்ல செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபில் மேல வந்துடும். எது மேல வந்திருக்கோ அதுதான் செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்ட்ரோக்கு கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரோக் மேல வந்துடும். இப்போ நான் ஃபில்ல போயிட்டு ஒரு கலர் சேஞ்ச் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா பிளாக் வந்து ஃபில்லுக்கு அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிட்டு ஒரு கலர் சூஸ் பண்றேன் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கு அந்த கலர் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கை நம்ம ஷார்ட்கட்லயும் கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்க கீபோர்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் வந்து ஸ்விட்ச் ஆகும். இப்போ ஃபில் செலக்ட் ஆயிருக்கு, இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ண அப்படின்னா ஸ்ட்ரோக் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் வெளியே ஒரு கிளிக் பண்ணிட்டேன். இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்ல நம்ம டிசெலக்ட் எல்லாம் பண்ணலாம். இப்போ நான் ஒரு கலர் போய் அப்ளை பண்ண அப்படின்னா அது அப்ளை ஆகாது. ஏன்னா நம்ம இந்த டூலை செலக்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம இங்க கொடுக்குற கமாண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் ஃபில்ல செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபில்லுக்கு வேற ஒரு கலர் மாத்திக்கிறேன், ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ் பிரஸ் பண்ணா ரெண்டும் ஷிஃப்ட் ஆகும். இப்போ நீங்க ஷிஃப்ட்டும் எக்ஸும் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கலர் ஷிஃப்ட் ஆகும். செலக்ட் பண்ணது அப்படியே தான் இருக்கும், ஆனா கலர் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும். இப்போ பாத்தீங்களா, இப்போ ப்ளூ வந்து ஸ்ட்ரோக்குக்கு அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி கலர் ரெண்டும் ஷிஃப்ட் ஆகுது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ நான் டி பிரஸ் பண்ண அப்படின்னா டிஃபால்ட் கலருக்கே போயிடும், அதாவது டிஃபால்ட் ஸ்டேட்டுக்கே போயிடும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரோக் வேல்யூ பாத்தீங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரோக் வந்து வேல்யூ 9 இருந்துச்சு. ஸோ டி பிரஸ் பண்ணா மொத்தமாவே டிஃபால்ட் ஆயிரும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபில் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஷேப்ஸை பத்தி பாத்துருவோம். ஸோ இங்க இருக்க ரெக்டாங்கிள் டூலை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதோட ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா எம். ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொரு ஷேப்ஸையுமே நம்ம நிறைய விதமா டிரா பண்ணலாம். ஸோ அதுல இருக்க ஒவ்வொன்றையும் நம்ம வரிசையா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சும்மா மவுஸ்ல லெஃப்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி டிராக் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ சைஸ்ல உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்க டிரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லென்த்தா கூட வச்சுக்கலாம், இந்த மாதிரி இப்படியும் வச்சுக்கலாம். அண்ட் இப்போ நீங்க இந்த டூல்ல நீங்க டிரா பண்ண உடனே சில விஷயம் பண்ணிக்கலாம். என்னன்னா இந்த சென்டரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதை நீங்க நவுட்டி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்க கார்னர்ஸை கூட பெருசா மாத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி இங்க நீங்க டிராக் பண்ணி இந்த மாதிரி ஹைட் விட்த் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு மெத்தட் என்னன்னா, இந்த சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். விட்த் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ நம்ம மேனுவலா கொடுத்து கூட இந்த மாதிரி நம்ம ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஆப்ஷன்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க இப்படி ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கடைசியா எந்த சைஸ்ல நீங்க ரெக்டாங்கிள் வரைஞ்சீங்களோ அதே வேல்யூஸ் தான் இங்க இருக்கும். ஸோ இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரியான ரெக்டாங்கிள் தான் இங்க வரும். ஸோ லாஸ்டா நம்ம ஓப்பன் பண்ணது அங்க டிஃபால்ட்டா அங்க இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் என்னன்னா,
இல்ல அதே மெத்தட்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க கிளிக் பண்றீங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு 10 கொடுத்திருக்கேன், இதுல ஒரு 5 கொடுத்திருக்கேன். இங்க ஒண்ணு இருக்கு. இது என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லியிருப்பேன் நம்ம டாக்குமெண்ட் ஓபன் பண்ற கிளாஸ்ல. என்னன்னா இந்த மாதிரி இந்த செயின் லிங்க், இது பேர் தான் செயின் லிங்க் அன்லிங்க், செயின் லிங்க் அன்லிங்க் அப்படிங்கிறது. இது வந்து உள்ள நிறைய இடத்துல யூஸ் ஆயிருக்கும். சோ அதை பத்தி இப்ப நம்ம பாத்துருவோம். நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிராஸ் சிம்பிள் இருந்தா செயின் வந்து லிங்கா இல்லன்னு அர்த்தம். செயின் அன்லிங்க்ல இருக்கு. இப்ப நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, சோ இப்ப பாத்தீங்கன்னா செயின் வந்து ஒன்னு லிங்க் பண்ணிருக்கு. சோ அந்த இதை பாத்துக்கோங்க. சோ இது என்ன பண்ணணும்னா, இப்ப இங்க வித் 10 ஹைட் 5 கொடுத்துருக்கேன். இப்ப செயினை லிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ரெண்டுக்கும் செயின் லிங்க் ஆயிடுச்சு. இப்ப நான் இங்க வேல்யூஸ் 20 கொடுக்கும் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 10 வந்துடும். சோ இப்ப இதை எடுத்துட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நீங்க இங்க என்ன மாத்தினாலும் இங்க மாறாது. சோ அதுதான் செயின் லிங்க் அன்லிங்க்ங்கிறது. சோ அப்படி நீங்க இது வந்து நிறைய இடத்துல இருக்கும். சோ இப்பவே நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு விதமா டிரா பண்ணலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கீபோர்ட்ல அல்ட்ட புடிச்சிட்டே டிராப் பண்ணீங்க அப்படின்னா, சாரி டூல் எடுக்கல. இப்ப நீங்க கீபோர்ட்ல அல்ட்ட புடிச்சிட்டே டிராப் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப உங்களுக்கு எப்படி டிரா ஆகுதுன்னு தெரியுதா? அதாவது நம்ம கிளிக் பண்ற இடம் இந்த இருக்கு. நம்ம டிராப் பண்ணும்போது என்னன்னா, ரெக்டாங்கிள் அந்த பாயிண்ட்ல இருந்து விரியுது. ரெக்டாங்கிள் விரிஞ்சு ஓபன் ஆகுது. அப்புறம் நீங்க ஷிஃப்ட புடிச்சிட்டு டிராப் பண்ணலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஷிஃப்ட புடிச்சு டிராப் பண்ணீங்கன்னா இப்ப உங்களுக்கு புரியுதா? அதாவது நம்ம கிளிக் பண்ற இடம் இங்க இருக்கு. நீங்க டிராக் பண்ண ரெக்டாங்கிள் நம்ம கூடயே வருது. அப்புறம் இது ரெண்டுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. இப்ப நீங்க அல்ட்ட பிடிச்சு டிராப் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க விரியும். நம்ம எப்படி வேணாலும் விரிச்சுக்கலாம். அந்த மாதிரி வரும். ஆனா ஷிஃப்ட பிடிச்சு நீங்க டிராப் பண்ணும்போது நீங்க அப்படிலாம் பண்ண முடியாது. அது வந்து கரெக்ட் சைஸ்ல வரும். ஓகே. அப்புறம் நீங்க அல்ட் ஷிஃப்ட் இது ரெண்டையும் ஹோல்ட் பண்ணி கூட டிராப் பண்ணலாம். இது ரெண்டையும் நான் கிளிக் பண்ணிட்டேன். அல்ட் ஷிஃப்ட் ரெண்டையும் கிளிக் பண்ணிட்டேன். இப்ப நான் டிராப் பண்ணா பாத்தீங்களா அந்த மாதிரி விரியும். ஆனா ரெக்டாங்கிள் பாத்தீங்கன்னா சேம் ஹைட் சேம் விட்த்ல வரும். எல்லாமே ஈக்குவல் சைஸ்ல வரும். ஓகே. நம்ம இப்போ ஓபன் பண்ற ஓகே. இப்ப நம்ம எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம், அதாவது ஓகே இப்ப நம்ம டிராப் பண்ற மெத்தட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ மத்த டூல்ஸ் பார்ப்போம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டட் ரெக்டாங்கிள். இந்த ரவுண்டட் ரெக்டாங்கிளும் அதே மாதிரி தான். நீங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா ஃப்ரீயா ரேண்டம் சைஸ் கொண்டு வந்துக்கலாம். அப்புறம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு ஸோ பாத்தீங்கன்னா போன தடவை உங்க செயின் லிங்க் கொடுத்தோம். இப்போ செயின் லிங்க்லயே இருக்கு. இப்போ நீங்க வேல்யூஸ் மாத்துனீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் மாறும். ஸோ இதை அன்லிங்க் பண்ணிக்கிடும். ஒரு விட்த் ஒரு 10, ஹைட் ஒரு 5. கார்னர் ரேடியஸ்னா என்னன்னா இப்ப நான் 2 கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இதுதான் கார்னர் ரேடியஸ். ஸோ இந்த மாதிரி இதுவும் அதே இருக்க மாதிரி தான். ஆல்ட்ட பிடிச்சி டிராப் பண்ணலாம், ஷிஃப்ட பிடிச்சி டிராப் பண்ணலாம். ஆமா, ஏன்னா ஷிஃப்ட் பிடிச்சி டிராப் பண்ணா ஈக்குவல் சைஸா வரும்ல. சோ நம்ம 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோம். 2 சென்டிமீட்டர் மேல வரும்போது இந்த மாதிரி நமக்கு ஆங்கிள் கிடைக்கும். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா எலிப்ஸ் டூல். எல்லாமே சேம் தான். சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹைட் எவ்வளவு விட்த் எவ்வளோன்னு கொடுக்கறது செயின் அன்லிங்க்ல இருக்கு. அடுத்து இந்த மாதிரி நீங்க டிராக் பண்ணி டிராப் பண்ணலாம். ஸோ அல்ட்ட பிடிச்சி டிராப் பண்ணலாம், ஷிஃப்ட் டிராப் பண்ணலாம். சரி ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா பாலிகான் டூல். இதுவும் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி பாலிகான் ஷேப்ல வரும். சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை சைட்ஸ் கொடுக்கணும், எவ்வளவு ரேடியஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம இங்க கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டார் டூல். இந்த ஸ்டார் டூல பாத்தீங்க அப்படின்னா அதுல இந்த மாதிரி ரொம்ப ஆப்ஷன் இருக்காது. ஆனா இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி டிரா பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார் இந்த மாதிரி ஆங்கிள் இருக்கணும் அப்படின்னு பாத்துக்கலாம். சோ நீங்க அல்ட்ட புடிச்சிட்டு பண்ணாலும் அதே தான். அண்ட் இப்ப நீங்க ஷிஃப்ட பிடிச்சி டிராப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வராது, டர்ன் ஆகாது. அப்புறம் இப்ப சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து ரேடியஸ் 1, இன்னொன்னு ரேடியஸ் 2, இன்னொன்னு பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸ்ங்கிறது நம்ம சுத்தி இருக்கிறது எத்தனை பாயிண்ட் வேணும் அப்படிங்கிறது. அப்புறம் இது என்ன பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரேடியஸ் 1 ஒரு 10 கொடுத்துருக்கேன், இது ஒரு 5 கொடுத்துருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார் இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, ரொம்ப பெருசா இருக்கு, நான் கம்மி பண்ணிக்கிறேன். இது ஒரு 5 கொடுத்துருக்கேன், இது ஒரு 2 கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு.
இதுல பாத்தீங்கன்னா இந்த ரேடியஸ் 1ங்கிறது என்னன்னா, இப்ப இதுதான் சென்டர். ரேடியஸ் 1ங்கிறது இங்க இருந்து அந்த கோனோட அந்த ஹைட் வர, இதுதான் ரேடியஸ் 1. ரேடியஸ் 2ங்கிறது 2 சென்டிமீட்டர், இங்க இருந்து இந்த பாயிண்ட் வர. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ரேடியஸ் 1 வந்து ஒரு 10 கொடுத்துருக்கேன், ரேடியஸ் 2 ஒரு 1 கொடுத்துப்போமே, வேணா ஒரு சரி 2வே இருக்கட்டும். பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 8 கொடுத்துட்டேன். இப்போ ஓகே கொடுங்க. ஸ்டார் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ரேடியஸ் 1 வந்து 10 சென்டிமீட்டர், ரேடியஸ் 2 வந்து 2 சென்டிமீட்டர், நமக்கு 8 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. ஓகே கைஸ், ஷேப்ஸ் நம்ம வரைய எப்படின்னு பார்த்துட்டோம். அப்புறம் இதுல இன்னொன்னு இருக்கு, என்னன்னா ஃபிளார் டூல். இந்த ஃபிளார் டூல் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத, இந்த ஃபிளார் டூலை பத்தி நான் தனியா ஒரு கிளாஸ் ஒன்று போடுறேன். ஏன்னா இது வந்து மத்த டூல் மாதிரி சிம்பிள் கிடையாது. ஏன்னா இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம இந்த லைட்டிங்ஸ் அந்த டிசைன் அந்த மாதிரி தான். ஸோ இதை பத்தி ஒரு கிளாஸ் ஒன்று நான் போடுறேன். ஓகே, இப்போதைக்கு நமக்கு தேவையான டூல்ஸை பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஸோ பேசிக் கிளாஸ் இடையிலே அந்த கிளாஸ் நான் ஒன்று போடுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஷேப்ஸை பற்றி பார்த்துட்டோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அதை ட்ராப் பண்ணுற தான். இப்போ நம்ம எப்படி ட்ராப் பண்ணுறோம், அந்த நான் சொன்னேன் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா, அல்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா, ஷிஃப்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா, இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் வந்து சின்ன சின்ன கேப்லலாம் நம்ம ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ட்ராப் பண்ணுவோம். அதனால் இந்த ட்ரா மெத்தட், இந்த அல்ட்டை பிடிச்சிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு, ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம லெவல் 2 போகும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெவல் 2ல் நம்ம பயங்கரமாக பார்ப்போம். ஸோ அதனால் இப்போவே நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறதுல உங்களுக்கு புரியுது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் அடுத்தடுத்து போடுற கிளாஸில் நீங்கள் சீக்கிரமாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பாய்.